வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன். ஆமாம், நான் ஜன்னல் அண்டை தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னவா? உட்காரப்படாதோ? அப்படித்தான் உட்காருவேன். இன்னைக்கு நேத்திக்கா நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்? அடி அம்மா, எவ்வளவு காலமாக உட்காந்துட்டு இருக்கேன். இனிமேலும் உட்காந்துட்டு தான் இருப்பேன். என்ன தப்பு? இல்லை, யாருக்கு என்ன நஷ்டம்? பெருசாக எப்போ பார்த்தாலும் இதையே ஒரு வழக்காக பேசிட்டு இருக்காளே. ஜன்னலண்டையே உட்காந்துட்டு இருக்கா, ஜன்னலண்டையே உட்காந்துட்டு இருக்கான்னு. ஜன்னலண்டை உட்காரப்படாதோ? ஜன்னலண்டையை போகப்படாதோ? அப்படின்னா வீட்டுக்கு ஜன்னல்னு ஒன்று எதுக்காக வைக்கணும்ன்றேன்? ஒன்றா, இந்த வீட்டுக்கு 2 ஜன்னல் இருக்குது, பார்த்துக்கோங்க. தெருவில் நின்று பார்த்தா இந்த வீடு ரொம்ப லட்சணமாக இருக்கோ இல்லையோ, அந்த லட்சணமே இந்த ஜன்னல் 2 நாளாக தானே இருக்குது. ஜன்னல் இல்லைன்னா பார்க்க சகிக்குமோ? இந்த வீடு ரொம்ப பழசு தான். பழசுனாலும் பழசு, அறத பழசு. பழசானா என்ன, அழகாத்தானே இருக்குது. தாத்தாவோட தாத்தாவெல்லாம் இங்கே தான் பிறந்தாலாம். இப்போது இந்த வீட்டுக்கு 2 பக்கத்துலேயும் பெருசு பெருசாக மாடி வீடு வந்துட்டுது. 2 பெரியவா கையை பிடிச்சுண்டு ஒரு சின்ன குழந்தைய நிற்கிற மாதிரி தான் இந்த வீடு குள்ளமாக நடுவில் நின்றுட்டு இருக்கு. சின்ன வீடு, ஓட்டு வீடு. வீட்டுக்கு முன்னால் 2 பக்கமும் திண்ணை, நடுவில் வாசப்படி, 2 திண்ணைக்கு நேராகவும் 2 ஜன்னல். இந்த வீடு 2 கண்ணையும் திறந்துட்டு தெருவை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 2 ஜன்னலும் இந்த வீட்டுக்கு 2 கண்ணு மாதிரி. ஜன்னல் வீட்டுக்கு கண்ணு தானே. யார் சொன்னா அப்படி? யாரும் சொல்லலை, எனக்கே அப்படி தோன்றுறது. நான் தான் சொல்கிறேன். வீட்டுக்கு ஜன்னல் எதுக்கு வச்சாலாம்? காற்று வர்றதுக்கு. வீடு தெருவை பார்க்குறதுக்கு. வீட்டில் இருக்கிறவா மூச்சு விடுறதுக்கு. வீட்டில் இருக்கிறவா தெருவில் நடக்கிறதையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன் பார்க்கணும்னு நான் கேட்குறேளு? நன்னா கேட்டேன். ஏன் பார்க்கப்படாதுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கோ. ஏன் மூச்சு விடணும், ஏன் காற்று வரணும்னு கூட கேட்பேளோ? இதெல்லாம் என்ன கேள்வி? ஜன்னலே இல்லாமல் கட்டுனா அதுக்கு வீடுன்னா பேர்? அது சமாதிரி அம்மா, சமாதி. காலமெல்லாம் இது ஒரு பேச்சா? ஜன்னலண்டையை உட்காந்துட்டு இருக்கா, ஜன்னலண்டையே உட்காந்துட்டு இருக்கான்னு கரிக்கிறாளே. எனக்கு ஜன்னலண்டை தான் சித்த மூச்சு விட முடியுது. இந்த வீட்டில் வேறு எங்கே போனாலும் மூச்சு முட்டுறது, புழுங்கிறது, உடம்பு தகிக்கிறது. இந்த வீட்டிலேயே, ஏன் இந்த லோகத்திலேயே இதை விட சுகமான இடம் கிடையாது. அடி அம்மா, இங்கே தான் என்னம்மா ஜிலுஜிலுன்னு காற்று வர்றது. நான் உக்காந்துட்டு இருக்கேனே, இந்த ஜன்னல் கட்டை தான் என்னம்மா வளவலான்னு இருக்குது. சிவப்பு கலர் சிமிட்டி பூசியிருக்கா. என்னதான் வெயில் நாளாக இருந்தாலும் இது மட்டும் தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும். ஜன்னலுக்கு நேராக தெரியறதே ஒரு அரச மரம். எப்போ பார்த்தாலும் அது சலசலன்னு என்னமோ பேசிகிட்டே இருக்குது. இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி ஜம்முன்னு உக்காந்துண்டு இந்த அரச மரத்தை பார்த்துட்டே இருந்தா நேரம் போகிறதோ காலம் போகிறதோ தெரியறதே இல்லை. அப்படித்தான் நான் உக்காந்துட்டுருக்கேன். இன்னைக்கு நேத்திக்கா உட்காந்துட்டு இருக்கேன். இதில் உக்காந்துண்டா எனக்கு ஒரு பாந்தமாக தான் இருக்குது. ஜன்னலுக்கு 2 பக்கமும் இருக்கிற சுவத்தில் ஒரு பக்கம் முதுக சாச்சுண்டு இன்னொரு பக்கம் 2 பாதத்தையும் வச்சு பதிய வச்சு உதச்சா விண்ணுன்னு எனக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது. இதை எனக்காகவே கட்டி வச்சிருக்கா. இது என்னோட ஜன்னல். நான் இந்த ஜன்னலோட எனக்காக இதை கட்டி வச்சு இதுக்காக என்னை கட்டி வச்சுட்டா. யாரும் வைக்கல, நானே வச்சுண்டேன். எப்படி சொன்னாதான் என்னவா? இப்போ அதுக்கு என்ன? இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு உக்காரணும்னு எவ்வளவு காலம் பிரயாசப்பட்டிருக்கும் தெரியுமாண்ணா? அப்போல்லாம் எனக்கு காலே எட்டாது. கால் எட்டுனா முதுக சாய்ச்சிக்க முடியாது. அப்போல்லாம் ஜன்னல் கட்டையில் ஏறி நின்னுண்டா எனக்கு ஒசரம் சரியாக இருக்கும். எப்படி நிற்கணும் தெரியுமா? 2 கம்பிக்கு நடுவே ஒரு காலை வச்சுக்கணும். வலது காலை வச்சுண்டா வலது கையாலேயே கம்பியை இழுத்து பிடிச்சுட்டுணும். அப்புறம் இந்த பக்கமாக இடது கையையும் இடது காலையும் நீளமாக வீசி வீசி அரவட்டமாக சுற்றி சுற்றி ஆடணும். ரயில் போகிறதான், வேக வேகமாக போகிறதான், தந்தி கம்பியெல்லாம் ஓடுறதான், அப்புறம் கும்மானம் வரதான், தஞ்சாவூரில் நிற்கிறதான், மறுபடியும் போகிறதான், திரும்ப இங்கேயே வந்துடுறதான். அடி அம்மா, இந்த ஜன்னல் கட்டையில் உக்காந்துண்டே நான் எத்தனை பிரயாணம் பண்ணியிருக்கேன். காலையும் கையையும் வீசி வீசி செஞ்ச பிரயாணம், கண்ணையும் மனசையும் விரட்டி விரட்டி செஞ்ச பிரயாணம், ஆடாமல் அசங்காமல் செஞ்ச பிரயாணம், அழுதுண்டே செஞ்ச பிரயாணம், சிரிச்சுண்டே செஞ்ச பிரயாணம், ஆனந்தமான பிரயாணம், பிரயாணத்தோட அலுப்பே இல்லாமல் செஞ்ச பிரயாணம். ஜன்னலுக்கு பொருத்தமாக பொருந்தி உக்காந்துட்டு நான் எவ்வளவு பிரயாணம் போயிருக்கேன். பிரயாணம் போனவாளையும் பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் போகிறா. சும்மா போகிறவா, சுமந்துட்டு போகிறவா, தனியாக போகிறவா, கூட்டமாக போகிறவா, ஜோடியாக போகிறவா. இந்த ஜன்னல் வழியாக முதல்ல யார் பார்த்துருப்பா?
முதல்ல என்னத்தை பார்த்துருப்பா? யாரோ பார்த்துருப்பா, எதையோ பார்த்துருப்பா. நான் முதல்ல என்ன பார்த்தேன்? எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் நினைவே இந்த ஜன்னல் வழியாக பார்த்தது தான். என்னை பெத்தவரை நான் பார்த்த ஞாபகமே இல்லை. உயிரோடு பார்த்த ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்க முதல் விஷயமே அதுதான். அம்மாவை தூக்கிண்டு போனாலே அதுதான். யார் யாரோ அழுதுண்டு வாசல் வரைக்கும் ஓடி வந்தாளே, அவள் அல அல அவசர அவசரமாக அம்மாவை தூக்கிண்டு 4 பேர் ஓடினாளே, நான் அந்த ஜன்னல் மேலே நின்றுண்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருந்தனே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன். சந்தடி இல்லாமல் தூக்கிண்டு திடுதிடுன்னு ஓடுவா. சில பேர் தாரை தப்பட்டை சங்கு எல்லாம் வச்சு திருவையே அமர்கலப்படுத்திண்டு போவா. சில சமயத்தில் அவள் போனப்பறம் கூட திருவெல்லாம் ரொம்ப நாளி ஊதிவத்தியே மணக்கும். அதே மாதிரி கல்யாண ஊர்வலமும் பார்த்துருக்கேன். அது ரொம்ப நன்னா இருக்கும். அது என்னமோ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஊர்கோல ஜன்னல்கிட்டே வர்றதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னையே திடும் திடும்னு மேளம் கொட்டுற சத்தம் தூரத்திலே கேட்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கல்யாண மேலே சத்தம்னா அது மட்டும் தனியாக தெரியறது. அது வந்து போகிற வரைக்கும் நான் ஜன்னலை விட்டு நகரவே மாட்டேன். அந்த ஜன்னல் வழியாக தெரிகிற தெரு, அதோ அந்த அரச மரத்தடி பிள்ளையார் தெரியறதே, அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் சிவானந்த வீடு வரைக்கும் தான் தெரியும். அதுவும் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தலையை நன்னா சாய்ச்சி சாய்ச்சி பார்த்தா தான் இந்த அளவுக்கு தெரியும். கல்யாண ஊர்வலம் வரச்சே அந்த லைட்டு தூக்கிண்டு வர ஒருத்தன் முதல்ல அரச மரத்தடிக்கு வருவான். சில பேர் லைட்டை அங்கேயே இறக்கியும் வச்சுருவான். 1000 தான் எலக்ட்ரிக் லைட் இருக்கட்டுமே, கல்யாணம்னா இந்த லைட்டு தான் வேண்டியிருக்கு. ஓன்னு பாய்லர் எரியிற மாதிரி நாதஸ்வர சத்தம் பக்கத்திலேயே கேட்கும். அது என்னமோ கல்யாண நாதஸ்வரத்தை கேட்டா மட்டும் வயிற்றுக்குள்ள என்னமோ குழு குழுங்கும். அப்புறம் நிறைய பெட்ரோமாக்ஸ் லைட் வரிசை வரிசையா வந்துடும். உடம்பெல்லாம் வேர்த்து நனைய நனைய அந்த தவுள்காரனும் நாதஸ்வரக்காரனும் போட்டி பொருண்டு வாசிப்பா. எனக்கு இந்த ஒத்து உதிரவனை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வரும். பல்லுவலிக்கார மாதிரி அவன் வாயில துணியவே வச்சுட்டு நிற்பான். அதுக்கப்புறம் கல்யாண ஊர்வலத்துக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு காரு. அந்த காருக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம். மாலையெல்லாம் போட்டிருக்கும். அந்த காரில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாண்டு பட்டைகள் மட்டும் அதிகமா நிச்சயமா இருக்கும். சில சமயங்கள்ல மாப்பிள்ளை மட்டும் தனியா, குழந்தைகள் உண்டு, அதாவது பொண்ணு இல்லாம வருவாரு. சில சமயத்துல பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா வருவா. பொண்ணு தலையை குனிஞ்சுண்டு இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம்னு முகத்திலேயே தெரியும். எல்லா பெண்களும் தலையை குனிஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனா என்னோட படிச்சாளே சுமதி, அவளுக்கு என்ன தைரியம்? ஊர்வல ஜன்னல் நின்ற வரும் பொழுது என்னை பார்த்து சிரிஞ்சுண்டே கையை ஆட்டினாளே, எனக்கு வெக்கமா போயிடுத்து. எல்லாரும் திரும்பி என்ன வேற பாக்குறா. அப்போதான் நானும் பார்த்தேன். எல்லாராத்து ஜன்னல இருந்து எல்லாரும் தான் பாக்குறா. ஆமா, என்ன மட்டும் பெருசா சொல்றாளே. கல்யாண ஊர்வலம் வந்தா அவளும் தானே வேடிக்கை பாக்குறா. அவளுக்கு கல்யாண ஊர்வலம் மட்டும்தான் வேடிக்கை. எனக்கு எல்லாமே வேடிக்கை. நான் பார்க்கத்தான் பார்ப்பேன். காலத்துக்கும் இது ஒரு வழக்கா? இது ஒரு பேச்சா? இந்த வீட்டிலேயே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு. எவ்வளவோ ஊர்வலம் புறப்பட்டு இருக்கு. நான் அதையெல்லாம் கூட ஜன்னல் வழியாத்தானே பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆத்துல நடந்த முதல் கல்யாணம் அப்பாவோட கல்யாணம். ஆனா அதுக்கு ஏனோ ஊர்வலம் இல்ல. சித்தி அப்போ ரொம்ப அழகா இருந்தா. அப்போல்லாம் எனக்கு அவளை கண்டா பயமே இல்ல. முதல்ல அந்த வாசல்லே ஜட்கா வண்டி வந்து நின்னு அதுல இருந்து சித்தி இறங்கினாளே, அப்போ நான் ஜன்னல் மேல ஏறி நின்னுண்டுதான் பார்த்தேன். சித்தி ரொம்ப நன்னா இருந்தா. அப்புறம்தான் போக போக பாவம் சித்தி என்னமோ மாதிரி ஆயிட்டா. அவ அடிக்கடி அவ அம்மாத்துக்கு போயிடுவா. அவ ஊரு வைத்தீஸ்வரன் கோயில். சில சமயம் அப்பாவும் கூட போவார். ஆனா அநேகமா சித்தி மட்டும்தான் தனியா போவா. தனியாத்தான் வருவா. தனியாவா? பிரசவத்துக்காக போயிட்டு வரச்சே பிறந்த குழந்தையையும் தூக்கிண்டு துணைக்கு பாட்டியையும் அழைச்சுண்டு தான் வருவா. பாபு பிறந்தப்பவும் நானும் பிறந்தப்பவும் அந்த பாட்டி வந்தா. அப்புறம் வரல. ஒரு தடவை அவ செத்து போயிட்டான்னு அடிச்சு புரண்டு அழுதுண்டே சித்தி தான் போயிட்டு வந்தா. அப்புறம் எல்லாம் சித்தி மட்டும்தான் தனியா போய் குழந்தைய பெத்துண்டு வந்துடுவா. அப்பா நான் மற்ற குழந்தைகள் எல்லாரும் இங்கேயே தான் இருப்போம். அப்பா தான் சமைப்பா. நான் குழந்தைகளை எல்லாம் ஜன்னல்லையே உட்காந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேன். குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவேன். அப்பா எனக்கு சாதம் போடுவா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பிச்சேன். நான் சமைச்சு குழந்தைகளுக்கு போட்டு அப்பாவுக்கும் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். சித்திக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவா. வந்து கூடத்துல தூளிய கட்டிண்டு படுத்துடுவா. கொஞ்சம் எழுந்து கூட மாட ஒத்தாசை செஞ்சுண்டு வளைய வருவா. மறுபடியும் தலையை சுத்துறது வாந்தி வரதுன்னு படுத்துடுவா.
அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், ஜட்கா வண்டி, கூடத்துல தூளிய கட்டிண்டு படுத்துடுவா. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ என்ன ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டா. சித்தி தான் வேண்டாம்னுட்டா. அப்புறம் நாள் பூராவும் அடுக்கள வேலை தான். புகை, கறி, புழுக்கம். அடி அம்மா! முகத்த தொடச்சுண்டு ஓடி வந்து சித்தி இந்த ஜன்னலாண்ட நின்னா எவ்வளவு சுகமா இருக்கும். அப்பா அப்பாடி! அப்படி நிக்கிறச்சே தான் ஒரு தடவை என்னோட படிச்சாளே சுமதி, அவ கல்யாண ஊர்வலம் வந்தது. அவளுக்கு என்ன தைரியம்! ஜன்னலாண்ட வரச்சே என்ன பார்த்து சிரிச்சுண்டே கைய ஆட்டினாளே! எனக்கு வெட்கமா போயிடுது. நிஜமாவே எனக்கு வெட்கமா இருந்தது. அவமானமா இருந்தது. நான் 8வதோட நின்னுட்டேன். அவ அதுக்கும் மேல படிச்சா. 10வது பாஸ் பண்ணினா, பாட்டு கத்துண்டா, வீணை கத்துண்டா, கல்யாணமும் பண்ணிண்டா. ஊர்கோலம் வாரா. இப்ப என்ன பார்த்து கையாட்டுறா. எனக்கு வெட்கமா இருக்காதா? அவமானமா இருக்காதா? ம். நான் என்ன பண்ண போறேன்? பாத்திரம் தேய்க்க வேண்டியது, தினம் ஒரு மூட்டை துணி துவைக்க வேண்டியது, அடுப்படியில உட்காந்து நானும் வெந்துண்டே எதையாவது வேக வைக்க வேண்டியது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சித்தி கொண்டு வந்து தந்திருக்காளே, 1/2 டஜன் தம்பிகள். அதையெல்லாம் வளர்க்க வேண்டியது. இதுக்கு இடையில ஏதாவது கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா, ஜன்னலண்ட வந்து செத்த மூச்சு விட வேண்டியது. வேற நான் என்ன செய்ய போறேன்? சுமதி கைய ஆட்டினாளே, அன்னைக்கு சித்தி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தா. அப்பாவும் நானும் மாத்திரம் தனியா இருந்தோம். பசங்கள கூட காணோம். என்னம்மா கண்ணெல்லாம் சிவந்திருக்குன்னு அப்பா கேட்டார். வழக்கமா நான் அழும்போது யாராவது பார்த்துட்டா, அம்மாவை நினைச்சுண்டேன்னு பொய் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேரே தாயில்லா பொண்ணு தானே. அதுல எனக்கும் ஒரு சௌகரியம். ஆனா அன்னைக்கு நான் அப்படி சொல்லல. நம்ம அப்பா தானேன்னு கொஞ்சம் தைரியமா மனசை விட்டு கேட்டேன். அப்பா, அப்பா, எனக்கு எப்போப்பா கல்யாணம் பண்ண போறேன்னு. அப்படித்தான் கேட்டேன். என்ன தப்பு அதுல? எனக்கு இன்னிக்கும் அது ஒரு தப்புன்னு தோணவே இல்ல. ஆனா நான் கேட்டேனோ இல்லையோ, உடனே அப்பா முகம் மாறிடுத்து. என்னத்தையோ அசிங்கத்த பாக்குற மாரி முகத்த சுளிச்சுண்டு என்ன முறைச்சு பார்த்தார். நான் பயந்து நடுங்கிட்டேன். அப்புறம் நான் அப்பா முகத்த பார்த்ததே இல்ல. செத்து போனப்ப கூட பார்க்கல. நான் கேட்டேனே, அதுக்கு பதில் சொன்னாரோ மனுஷரு. கோவம் வந்துட்டா போரும். அது மட்டும் போருமா? கோவம் இவருக்கு மட்டும்தான் வருமோ? எனக்கு வராதோ? கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. பெருசா பேசுனா எல்லாரும். நான் அப்படி கேட்டிருக்கப்படாதான். நான் மானம் கெட்டவளாம். எனக்கு கல்யாண பித்தம். ஆம்பள பைத்தியமா. என்னென்னமோ அசிங்க அசிங்கமா பேசுனா. எல்லாரும் கூடி கூடி பேசுனா. எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம். சித்தி வந்ததும் வராதுமா அவகிட்ட போய் இத சொல்லி வச்சிருக்காரு. எனக்கு வேணும். நன்னா வேணும். நம்ம அப்பா வயசேன்னு சொந்தமா நான் கேட்டேன் பாருங்கோ. அதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த மனுஷன் எனக்கா அப்பா? சித்திக்குன்னா ஆம்படையாம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இவர் முகத்த என்ன பார்க்க வேண்டியிருக்கு? செத்த அப்புறமும் நான் பார்க்கவே இல்ல. இப்ப நினைச்சு பார்த்தா கூட அவர் முகம் ஞாபகமே வரமாட்டேங்கிறது. அப்படி என் மனச வெறுக்க பண்ணிப்புட்டா. ம். என்ன கொஞ்சமாவா படுத்தி வச்சிருக்கா? அடி அம்மா! பொண்ணா பொறந்ததுக்கு எனக்கு ஒரு ஜென்மத்துக்கு இது போருமே! போருமே! அப்பா! நான் ஜன்னலண்ட நின்னுட்டு யாரையோ பார்க்கிறேனாம். குளத்தங்கர அரச மரத்தடி மேடையில யாரோ வந்து வந்து உக்காந்துருக்காரானாம். அவன பார்க்கறதுக்குத்தான் நான் போய் போய் நிக்கிறேனாம். அங்க யாரும் இல்ல. அரச மரத்து அடியில தும்பிக்கையும் துந்தியுமா ஒரு பிள்ளையார் தான் உக்காந்துருக்கார். பிள்ளையார பார்த்துண்டு தான் நானும் உக்காந்துருக்கேன். பிள்ளையார் மாதிரி. அவர் தெய்வ பிள்ளையார். நான் மனுஷ பிள்ளையார். அவர் ஆம்பள பிள்ளையார். நான் பொம்பள பிள்ளையார். அப்புறம் அங்க சில சமயத்துல நாய்கள் மேய்ஞ்சுன்னு நிக்கும். சண்டை போட்டுட்டு நிக்கும். விரட்டிண்டு திரியும். சரசமாடிண்டு விளையாடும். குரைக்கும். அழும். மனுஷா மாதிரி படுத்துண்டு தூங்கும். முன்ன ஒரு நாயி அந்த அரச மரத்தடி மேடையில அதோ அந்த ஒரு மூலை இருக்கே மூலை மாதிரி அங்கேயே குட்டி போட்டு வச்சிருந்தது. இதையெல்லாம் பார்த்துண்டு நான் உக்காந்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது. பார்க்குறேன். யாருக்கு என்னவா? இந்த ஜன்னலண்ட உட்காந்துருக்கிறச்சே எனக்கு தெரியாம பூனை மாதிரி அடி மேல அடி வச்சு வந்து என் முதுகு மேல எக்கிண்டு பாப்பா சித்தி. தெருவுல யாராவது போனா அவனுக்காகத்தான் நான் அங்கே வந்து நிக்கிறேன்னு நினைச்சுக்குவா. அரச மரத்து அடியில எவனாவது ஒரு சோம்பேறி உட்காந்து பீடி குடிச்சுட்டு இருப்பான். அவனை பார்த்து தான் நான் மயங்கி போறேன்னு இவன் நினைச்சுக்குவா. யாராவது இருந்தா அவனை பார்க்கறேனா. யாருமே இல்லைன்னா யாருக்காகவோ காத்துண்டே நிக்கிறேனா. அப்படியெல்லாம் பேசிக்குவா. எனக்கு என்ன போச்சு? யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் நினைச்சுட்டு போகட்டுமே. அவ அவ புத்தி. அவ அவ நினப்பு. அது அவ அவ குணம். யாரோ என்ன பார்க்கறாளாம். பார்க்கட்டுமே.
பார்த்தா என்னவா? ஜன்னலும் பார்க்கறதுக்கு தான் இருக்கு. ஜன்னல்ங்கிறது உள்ள இருக்கிறவா வெளிய பார்க்கறதுக்கு தான். வெளிய இருக்கிறவா உள்ள பார்த்தா, அதுக்கு நான் என்ன செய்றது? நெனைக்கிறது சரியா இருந்தா, பார்க்கறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. போக போக எனக்கு மனசுல பட்டது. யாரையோ நான் தேடிண்டு தான் இருக்கேனோ? யார் அது? தேடுனா தப்பா? நான் தேடவே இல்லையே! சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். தேடுனாக்கா தப்பா? நான் யார தேடுறேன்? நான் யார தேடுறேனோ, அவனே வந்துட்டா கூட, ஜன்னல் வழியாவா நான் அவனோட ஓடி போக முடியும்? இவாளாம் நெனைக்கிறாளேன்னு, நானும் விளையாட்டா ஒரு நாளைக்கு தேடி பார்த்தேன். எனக்கு ஒருத்தருமே தென்படல. பாவம். ஒவ்வொருத்தரும் அவா பாட்டுக்கு என்னவோ போறா, வாரா, நிக்கிறா, பேசுறா. என்ன ஒருத்தரும் பார்க்கல. இவ தான் தெருவுல போறவன் வரவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போட்டுக்கிறா. ச்சீ! இவ்வளவு அசிங்கமா நினைக்கிறா. இந்த சித்தி ஒரு நாள் என்னைய என்னமோ அசிங்கமா கேட்டுட்டா. எனக்கு கோபம் வந்துட்டுது. உனக்கு புத்தி அப்படித்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுறியே வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு என்னமோ நன்னா கேட்டுப்புட்டேன். பின்ன என்ன? இவ மட்டும் என்ன கேட்கலாமோ? நான் தான் நிஜத்த சொல்லுறேனே. எனக்கு மத்த இடத்துலலாம் மூச்சு முட்டுறது, இங்க வந்து நின்னாத்தான் செத்த மூச்சு விட முடியறதுன்னு. நான் தான் வெளியிலேயே போக முடியாது. வெளிய போறாளையாவது பார்க்கப்படாதா? ஐயோ! அத நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு. ஒரு நாளு என் கழுத்த புடிச்சு அமுக்குன மாதிரி, ஒரு பானையில போட்டு என்ன திணிச்சு அடைச்ச மாதிரி, என்ன படுக்க வச்சு என் மேல ஒரு பாறாங்கல்ல வச்சு அழுத்துன மாதிரி. இந்த ஜன்னல மூடிட்டா. எனக்கு கண்ணே குருடாயிடுத்து. அத விட அவ என்ன கொன்னு இருக்கலாம். அலறி, மோதி, அடிச்சுண்டு அழுதுருக்கேன் பாருங்கோ. இன்னும் கொஞ்ச நாள் ஜன்னல தொறக்காம இருந்திருந்தா, நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பேன். அப்பா! தொறந்துட்டா. அன்னைக்கு இந்த ஜன்னல் கட்டையில ஏறி உக்காந்தவ தான். நான் ஏன் இறங்குறேன்? நான் அந்த பக்கம் போனா, இந்த பக்கம் மூடிடுவாளே! ஜன்னல தொறந்து விட்டுட்டா. அத்தோட போச்சா? திண்ண நெறைய ஒரே வாண்டு படைகள். எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்கறா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால தாங்க முடியாம ஒரு நாள் விரட்டினேன். அடிக்கல, வையல. என்ன ஏன்டா இப்படி எல்லாரும் படுத்துறேல்னு அழுதேன். அத பார்த்து எல்லாரும் ஓன்னு சிரிக்கிறா. அப்பா வந்தார். நான் அவர் முகத்தையே பார்க்கல. ஆனா எங்கேயோ பார்த்துண்டு அப்பான்னு அழுதேன். அவரும் எங்கேயோ பார்த்துண்டு பக்கத்திலேயே வந்து நிக்கிறாருன்னு புரிஞ்சுது. அப்பா, நான் தெரியாம கேட்டுண்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த ஜன்னலண்டையே நான் உட்கார்ந்துருக்கேன். அது போரும்னு சொன்னேன். ஜன்னல மட்டும் மூட வேண்டாம்னு சொல்லுங்கோ அப்படின்னு கெஞ்சினேன். இனிமே நான் கல்யாணம் வேணும்னு கேட்கவே மாட்டேன். ஏதோ எல்லார் மாதிரி இருக்கணுங்கிற ஆசையில எனக்கு தான் அம்மா கிடையாதே. அப்பா கிட்ட கேட்டா தப்பில்லேன்னு கேட்டுட்டேன். அதுக்காக என்னை இப்படி படுத்து வைக்கிறேளே. ஜன்னல மூட வேண்டாம்னு சொல்லுங்கோன்னு அழுதேன். உனக்கு ஜன்னல் தானே வேணும். ஜன்னலையே கட்டிண்டாளுன்னு அப்பா சொன்னப்போ எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வாடி என்னோட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு வாசல்ல வண்டியை கொண்டு வந்து வச்சுண்டு அப்பாவும் சித்தியும் என்னை வேண்டி வேண்டி உருகி உருகி அழைச்சா. நானா போவேன்? முடியாதுன்னுட்டேன். ஜன்னல் கம்பியை இறுக்கமா புடிச்சுண்டு வரவே மாட்டேன்னுட்டேன். எனக்கு வைத்தீஸ்வரன் கோயிலும் வேண்டாம், இன்னொன்னும் வேண்டாம். எனக்கு என்னோட ஜன்னல் போரும். இங்கிருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். என்ன சித்த நிம்மதியா மூச்சு விட விட்டுட்டு நீங்கெல்லாம் எங்க வேணும்னாலும் போங்கோன்னு இருந்துட்டேன். எனக்கு இந்த ஜன்னலே போருமே. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை சுத்தி ஒரே ஜன்னல். பெரிய பெரிய ஜன்னல். சுவரே இல்லாம ஜன்னல். ஐயையோ! இது கூண்டுன்னா? தெய்வமே! எனக்கு கூண்டு வேண்டாமே. நான் என்ன புலியா? சிங்கமா? என்ன எதுக்கு கூண்டுல போட்டேல்? எப்படி போட்டேல்? ஏன் போட்டேல்? எப்ப போட்டு அடைச்சேல்? நான் என்னடி பண்ணேன்? அடி அம்மா! வெறும் ஜன்னல் மட்டும்தான் இருந்தது. அரச மரத்த காணும். அதுக்கு பின்னால இருக்கிற குளத்த காணும். சிவானந்த வீட்ட காணும். கல்யாணமும் இல்ல, சாவும் இல்ல. வெறும் ஜன்னல். அதுவும் நம்ம பார்த்த ஜன்னல் மாதிரி அழகா சின்னதா இல்ல. ஜன்னல் கட்ட இல்ல. ஒரு பக்கம் சாஞ்சின்னு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு ம்ஹும் ஒன்னும் முடியாது. அப்படி ஒரு இடமா? அப்படி கூட ஒரு இடமா இருக்குமா? கூண்டு மாதிரி, குகை மாதிரி, ஜெயில் மாதிரி. ஒருவேளை அது பொய்யோ? கனவு கண்டிருப்பேனோ? எனக்கு ஒன்னும் தெளிவா சொல்ல தெரியல. விடுங்கோ. இப்பத்தான் ஜன்னலண்டையே மறுபடியும் இங்கேயே வந்துட்டேனே. ஒரு சமயம் உள்ள ஜன்னல் வழியா ஒரு யானை வந்துட்டுது. சுவாமி ஊர்வலம் போறச்சோ அந்த யானையை நான் பார்த்துருக்கேன். அந்த யானை அடி அம்மா! எவ்வளவு பெரிய யானை! எவ்வளவு நைஸா முதல்ல தும்பிக்கையை நீட்டி ஏந்தி என்னை கூப்பிடுற மாதிரி வந்து நின்னது.
அசைஞ்சு அசைஞ்சு 2 கம்பிக்கு நடுவுல தும்பிக்கையை விட்டு என் கன்னத்துல சில்லுன்னு தொட்டப்போ நன்னாவும் இருந்தது, பயமாவும் இருந்தது. ஜன்னல் கட்டையில உட்கார்ந்திருந்த நான் இறங்கி வந்து அரை நடுவுல நின்னுட்டேன். அந்த யானை நீளமா தும்பிக்கை முழுசையும் அறைக்குள்ள நீட்டுண்டு என்னை பிடிக்கிறதுக்கு துளாவுறது. அப்புறம், அடி அம்மா, இந்த அதிசயத்தை பாருங்களேன். பார்க்கற வரைக்கும் தான் அதிசயம். இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அந்த யானையோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தட்டையாகி ஒரு கருப்பு துணி மாதிரி யானை உருவத்துக்கு ஒரு படுதாவுல கத்தரிச்சு பெருசா தொங்க விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆடி ஆடி ஜன்னல் கம்பிக்கு நடுவே நுழைஞ்சு முழுக்க உள்ள வந்துட்டுதே. நடு அறையில கூரையில முதுகு இடிக்கிற மாதிரி மறுபடியும் முன்ன மாதிரியே யானையா நிக்கிறதே. தும்பிக்கையால ஜில்லுன்னு என்ன தொடுறதே. அடியம்மா, என்ன சுகமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பயமாவே இல்ல. கொஞ்சம் கூட பயமே இல்ல. திடீர்னு சிந்தி வந்துட்டாள்னா என்ன பண்றது? நினைச்ச உடனே பயம் தானா வந்துட்டுது. போ போன்னு நான் யானைய விரட்டுறேன். அது என் கழுத்தை தும்பிக்கையாலே வளைச்சு பிடிச்சுண்டு என்னையும் வா வான்னு இழுக்கிறது. ஐயையோ, எவனோடையோ ஓடிட்டாள்னு பழி வருமேன்னு நினைக்கச்ச வயத்துல பகீருங்கிறது. சனியனே, ஏன் வந்த? என்னை எங்க இழுக்கிற? அப்படின்னு அந்த யானையோட நெத்தியில 2 கையாலையும் குத்துறேன். யானை என்னை தும்பிக்கையாலே வளைச்சு தூக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்த மாதிரியே பின்ன பக்கம் துணி மாதிரி அலாலையா மிதந்துண்டு ஜன்னல் கம்பிக்குள்ளேயே நுழைஞ்சு போயிட்டே இருக்கு. நான் ஜன்னலண்ட வந்ததும் ஜன்னல் பக்கத்திலேயே நன்னா முதுக சாச்சுண்டு 2 பாதத்தையும் எதிர் சோவத்துல உதச்சுண்டு குறுக்கா நாதாங்கி போட்ட மாதிரி உக்காந்துட்டேன். யானை நுழைஞ்ச மாதிரி நான் நுழைய முடியுமா? பாவம், அந்த யானை வெளியில நின்னுட்டு பரிதாபமா பார்த்தது. என்ன பண்றது? நானும் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் அப்படித்தான் பார்க்கறா. அதுக்கு நான் தான் என்ன பண்றது? அவ தான் என்ன பண்றது? பார்த்துண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே என்ன பார்த்துண்டே அந்த யானை பின்னும் பக்கமா நடந்து போய் அரச மரத்து அடியில பிள்ளையாரா மாறிடுது. அதிசயமா இருக்குல்ல? எனக்கு இது சர்வ சாதாரணமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது. ஆனை மட்டும்தான் வரும். நான் போறதில்ல. முடியுமா என்ன? இப்பெல்லாம் எனக்கு ஜன்னலண்டையே சாப்பாடு வந்துடுறது. எங்க பாபுவோட ஆம்படையாள் இருக்காளே, குஞ்சு, தங்கம்னா தங்கம். எனக்கு அப்படி சிசுரச போயிடுறாங்க போங்கோ. நன்னா இருக்கணும். நானும் அவன் பொண்டாட்டியும் நெய்வேலியில இருக்கா. பாபு எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன். அவனும் என்னைய விடவே மாட்டான். இப்போ சித்தி இல்ல. அவ செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. புதுசு புதுசா பொறக்கறாளே, அந்த மாதிரி மனுஷா பழசு பழசா செத்தும் போறா. நான் மாத்திரம் எப்பவும் ஜன்னலண்டையே உக்காந்துருப்பேன். உக்காந்துட்டே இருப்பேன். இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போனாலும் இந்த ஜன்னல் மாத்திரம் இருக்கும். நான் இதுல சாஞ்சுண்டு காலை உதச்சுண்டு பார்த்துட்டே இருப்பேன். லோகத்து ஜன்னலால பார்த்தா பிரயாணம் போற மாதிரி நன்னா இருக்கு. இந்த பிரயாணம் நன்னா இருக்கு. இந்த வீடு ஒரு ரயில் மாதிரி ஓடிண்டே இருக்கு. ரயில் பெட்டி மாதிரி இந்த அரை ஜன்னல்ல உட்காந்து பார்த்துண்டே நான் பிரயாணம் போறேன். எல்லாம் ஓடுறது. மனுஷா, மரம், வீடு, பிள்ளையாரு, தெரு, நாயி, சொந்தக்கார மனுஷா, அந்நிய மனுஷா, செத்தவா, பொறந்தவா, எல்லாரும் ஓடுறா. ரயில்ல போகச்சே நாம ஓடிட்டு இருக்கோம். ஆனாக்கா தந்தி கம்பியும் மரமும் ஓடுற மாதிரி இருக்கானோ? அதே மாதிரிதான். இங்க நான் உக்காந்துட்டு இருந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் ஓடுறதுனால நானே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது ஒருத்தர் ஓடினா சரிதான். நாமே ஓடினாத்தானா? இப்ப யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதே இல்ல. என்ன வேடிக்கை பார்க்கறது இல்ல. ஆனாலும் எனக்கு சில சமயத்துல அவ சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்னை பத்தி அவ ஜன்னலண்ட உக்காந்துருக்கா, ஜன்னலண்ட உக்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு சொன்னா எனக்கு என்ன? எங்க குஞ்சு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டா. அவ தங்கம்னா தங்கம். தங்கம்தான் குஞ்சு. அதான் பாம்புவோட ஆம்படையாள். குழந்தைகளை கொண்டு வந்து என்கிட்ட தான் விட்டுட்டு அடுக்கள காரியங்களை பாப்பா. இப்ப எல்லாம் நான் ஒரு வேலையும் செய்யறதில்ல. என்ன வேலை செய்யவே விட மாட்டா குஞ்சு. நான் குழந்தைகளை வச்சுண்டு ஜன்னல் வழியா வேடிக்கை காண்டுண்டு இருக்கேன். இல்ல, வேடிக்கை பார்த்துண்டு இருக்கேன். ஜன்னலுக்கு அண்ணாண்டா தெரியறதெல்லாமே வேடிக்கையா தான் தெரியுது. பாட்டி, ஜன்னலாண்டா உட்காந்துட்டு என்ன பாக்குற? அடி அம்மா, இது என்ன வேடிக்கை? பாட்டியாமே நானு. யாரது? யாரடி நீனு? நான் தான் சராவோட பொண்ணு. ஊர்ல இருந்து நேத்து வந்தேனே அப்படின்னு வக்கனையா பேசுறது பாருங்கோ. சரோவுக்கு பொண்ணா? இவ்வளவு பெரியவளா? சரோ வந்து பாபுவோட பொண்ணு. அப்போ நீ குஞ்சுவோட பேத்தியா? அடி அம்மா, ஜன்னலுக்கு இந்த பக்கம் இவ்வளவு வேடிக்கையா நடந்திருக்கு.
நான் கவனிக்கவே இல்லையே. குஞ்சு, அடி அம்மா, இங்க வாயேன். இந்த வேடிக்கைய செத்த வந்து பாரேன். நான் பாட்டியாமே பாட்டி. உன் பேத்தி சொல்றாடி. குஞ்சு, குஞ்சு. கதை முற்றும். நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மிகிலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். நன்றி.